அகம் என்னும் ஒரே சொல் ஜீவனையும் பரம்பொருளையும் குறிக்க உபதேசிக்கப்படுவது சிறிது குழப்பத்தை விளைவிக்கின்றது. அகம், அகம் என்றால் நான், அகம் உள்ளே, நான் என்ற இந்த ஒரு சொல் ஜீவனையும், ஜீவன்னா நம்ம தான், பரம்பொருள் இறைவனையும் குறிக்க உபயோகிக்கப்படுகிறது. பரமாத்மாவையும் ஜீவனையும் அகம் என்ற ஒரே சொல்லுல குறிப்பிட்டுறதுனால எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பகவான் அதுக்கு பதில் சொல்றாரு, அகம்பதத்தின் வாக்கியார்த்தம் மனோமயன் ஜீவன் என்றும் லட்சியார்த்தம் மனதற்ற பரிசுத்த ஆத்மா சொரூபம் என்றும் புரிந்து கொண்டால் குழப்பமே இருக்காதே. எந்த ஒரு சப்தத்துக்கும் வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. வாக்கியார்த்தம் என்றால் நேரடியாக அந்த வார்த்தைக்கான பொருள். லட்சியார்த்தம் என்றால் அந்த வார்த்தைக்கான உள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு பொருள். அது எதை குறிக்கிறது? நேரடியா அந்த வார்த்தைக்கு அப்படியே மீனிங் எடுக்காம, இந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்குன்னா இது வேற எதையோ அர்த்தத்தை இங்க மீன் பண்ணுது அப்படின்னு நாம் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க எல்லாம் ஞானத்தை அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இது வாக்கிய அர்த்தம். ஒரு பொருள், ஒரு ஒரு சொல், வார்த்தை. இதற்கு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாருமே என்லைட் ஆயிட்டீங்க, ஞானம் அடைஞ்சிட்டீங்க, ஜீவன் முக்தர் ஆயிட்டீங்கிறது அல்டிமேட் சத்தியம். அதுவா இருந்தாலும் இது விவகாரத்துல நம்ம என்னது, ஓ அப்படியான்னு இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். யாராவது ஒருத்தர் புரியாதவங்க ஒருத்தங்க கேட்கறாங்கன்னா, ஓ இவங்க எல்லாமே ஞானிகள் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஆனா நான் இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு லட்சிய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இவர் வேணும்னே நம்மளை வம்பு பண்றதுக்கு, இல்ல வேணும்னே கிண்டல் பண்றதுக்கு, இல்ல நாம இன்னமும் அந்த நிலைக்கு வரணுங்கிறத இன்டைரக்டா நம்மளை குத்தி காட்டுறாரு இவரு, போக் பண்றாரு இவரு. இல்ல சில பேர் தமிழ் தெரிஞ்சவங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில இவர் என்ன பண்றாரு, நம்மளை வஞ்சிக்கிறாருன்னு. அப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு லட்சியார்த்தம் ஒண்ணு இருக்குது. நம்ம வீட்லயே நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துல நம்ம சொல்றாங்கன்ற மாதிரி. எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும், சப்தத்தை எடுத்தாலும் வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் என்று இருக்கிறது. அப்ப இங்க அகம் என்ற சொல்லுக்கான வாக்கியார்த்தம் ஜீவனை குறிக்கிறது. நான் அப்படின்னும் போது ஜென்ரலா இந்த இப்ப நான் பேசுறோம், எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன், உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நான் நல்லா இருக்கேங்கும் போது ஜீவனை குறிக்கிறேன். நான் இந்த சரீரத்தில் உள்ளடங்கிக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை சார்ந்து நான் பேசுகிறேன். இப்ப திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. நான் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, இல்ல அகம் நான் பரமாத்மா ஸ்வரூபம் என்று என்னை உணரும் பொழுது, அந்த இடத்துல நான் சரீரத்தை குறிக்கல, அதே சப்தம் தான். என்னை நான் ஆத்மஸ்வரூபமாக உணர்கின்றேன், அந்த இதுல இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப ஒரு உண்மையை உணர்ந்தவன் தன்னைத்தான் உள்நோக்கி தான் யார் என்று தன்னை நோக்கும் போது தன்னை ஆத்மாவாக தன்னை அறிகிறான், பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணர்கிறான். ஆனால் அவனே சரீரத்தோடு மற்றவர்களோடு வெளிப்படுத்தும் போது சரீர பாவனைக்குள்ள சரீரத்துல நான் என்ற இதுலதான் அவன் பேசுறான். அப்ப அங்கேயே அவன் ரெண்டு உணர்வுகளையும் அவன் என்ன பண்றான், இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாடியில இருந்து அவன் பேசுற மாதிரி உணர்ந்தாலும் அவன் தன்னை உணரும் போது தன்னை ஆத்மஸ்வரூபமாக அறிகின்றான். அப்ப லட்சியார்த்தம் வேறு, வாக்கியார்த்தம் வேறு. அப்ப இங்க பகவான் அதான் சொல்றாரு, எந்த குழப்பமும் இல்ல, மனதற்ற பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் இருக்காது. வாக்கியார்த்தமான மனதை உடையவன் நான் என்று நீ நினைத்தேன்னா ஜீவன் என்றது வந்துரும் அப்படிங்கிறார். நல்லதா?